ஹalleluya ஹalleluya கர்த்தர் பெற்றவங்க மனுஷன் சந்தோஷப்படுறீங்க ஆமென் நல்ல சிரிச்ச முகத்தோட ஆமென் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் சொல்லுங்க பட்டங்கள சொல்லுங்க கை கொடுத்து இயேசு நல்லவர் ஆமென் சொல்லுங்க இயேசு நல்லவர் ஹalleluya இயேசு இன்றும் ஆமென் ஹalleluya ஆமென் இயேசு கர்த்தர் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அதுக்கு 29ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம் அதுக்கு 29ஆவது வசனம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். ஹalleluya கண்களை மூடுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய சோதனையினால் நான் நாளில கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீதியோட பேசும் இதோட செவிக்கும் இந்த இருதயம் திறந்திருக்கணும். கர்த்தரை நலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீதமாக ஒரு வாசிக்கலாம் சத்தமாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆமென் ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் பேசுற வார்த்தை கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஹalleluya ஆமென். அப்போ பிரதிஷ்டை என்ன? அவனா சொல்லலாம். பிரதிஷ்டை என்ன? தெரியும் சொல்லலாம். பிரதிஷ்டை பிரதிஷ்டை வீடு கட்டவங்க வீடு கட்டும்போது எல்லாரும் என்ன நினைக்கிற மாதிரி நம்ம இதில் வந்து பிரதிஷ்டை அப்படின்னு இல்லையா? அதுனா வீடு பிரதிஷ்டை குழந்தை பிரதிஷ்டை எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே கட்டுற வார்த்தை பிரதிஷ்டை அப்படின்னா அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுப்பது, கொடுத்து விடுவது, அதற்கு மேலாக பரிசுத்தமா பிரிச்சு இருப்பது. ஆமென். அப்போ பிரதிஷ்டை. ஹalleluya. நெகோமியா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆவது வசனம். நெகோமியா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆவது வசனம். வாசிக்கலாம். நெகோமியா 12ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். எருசலேம் நகரத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதி நாளும் மாலை நாளும் மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி இறையினார்கள். ஹalleluya ஆமென். யாரை தேர்ந்தாலும் லேவியை தேர்ந்தார்கள். ஹalleluya. யார் அந்த லேவி? ஹalleluya. யாருக்கு தெரியுமா? லேவி யார் தெரியுமா? லேவி தெரியுமா? யாக்கோபுடைய மகன். ஹalleluya. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம். லேவி யார்? முக்கியமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படுவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். பிரியவும் சிதறவும் பண்ணுவேன். தகப்பனால சபிக்கப்பட்டவனா லேவி. ஏன் சபிக்கப்பட்ட அப்படின்னா கோபத்தினால சிமியோனும் லேவியும் கோபத்தினால பட்டயத்தை எடுத்து
சபிக்கப்பட்டதான லேவி என்ன பண்ணாரு? சரியா? அதே யாத்திரா 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திரா 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். மோசே பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவளிடத்தில் கூடி வந்தார்கள். இல்லையா? இங்க மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இரவும் பகலும் கற்பனைகளை வாங்கி கொண்டு வர வழியில இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலாமா? தங்களுக்கு எந்த ஒரு கண்டிப்பை செஞ்சு பாவத்தை செய்தார்கள். அதை துதிக்கும் ஆராதனையும் பாடவும் பண்ணாங்க. இல்லையா? அப்படி ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி கண்டுபிடி தெய்வமாக வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மோசே என்ன பண்ணாருன்னா அவர் கோபமடைந்து தேவனிடத்தில் வாழ்ந்த இரண்டு கற்பனை வலைகளை உடைத்து போட்டார். ஆமென். இந்த 26வது வசனத்துல மோசே சொல்றது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? கர்த்தரை விட்டு கண்டுபிடி தெய்வமாக விக்கிரத்தை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து மோசே யோசுவா இங்க நிற்கிறாங்க. இங்க கர்த்தர் சமூகத்தில் வந்து யார் பட்சத்தில் வருகிறவர்கள் யார்? யார் அங்க வரீங்க? எந்த பக்கம் வரீங்க? அப்படின்னு மோசே கேட்கிறார். 26வது வசனம் பண்ணிட்டோம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். என்னிடத்தில் சேரக்கடவர்கள் 27. அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் ஒன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. லேவியார் தன் தகப்பன் யாக்கோபால சபிக்கப்பட்டதான் அந்த மனுஷன். ஆனா கர்த்தரோட பட்சத்தில் நிற்கிறது யார் சொல்லும்போது இந்த லேவி தான் முதல் ஆண்டு பக்தர். இல்லையா? கர்த்தர் பட்சத்தில் வந்தது யாரு? லேவி கோத்திரம். லேவி அந்த கோத்திரத்துல எல்லாமே தேவனை மூலமாக கண்டுபிடிகள் செய்து ஆராதனை பாடம் சொல்லி விளையாட வந்தாங்க. ஆனா மோசே தேவன் பட்சத்தில் நிற்கிறது யார் சொன்ன உடனே முதல்ல வந்தவங்க லேவி. அல்லேலூயா. லேவி கர்த்தருக்காக வைராக்கியமா தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் மகிழ்ச்சியோட பிரதிஷ்டை கொண்டாட எருசலேம்ல இங்க என்ன லேவி தேவினார்கள். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட லேவி தேடி கொண்டிருக்கிறார். தேவன் பட்சத்தில் நிற்கிறது யார்? அல்லேலூயா. 20 படிக்கிற மணியம் 7. அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் ஒன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நம்ம கொண்டு அந்த கோயா தன் சகோதரன் தன் சகோதரி தாய் மனைவி பிள்ளை அயலான் இதெல்லாம் எழுத்துக்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய பார்த்தோம்னா நம்ம தேவனுக்கு விரோதமாக நமக்கு பிரியமா இருக்கிறது எதுவோட பிடிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் வெட்டி விலது வெட்டி போடுங்க. என் பட்சத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு பிரியமா காரியத்தை நீ வெட்டி நீ சகோதரமா நேசிச்சிருக்கிறீங்கள அந்த காரியத்தை நீ வெட்டி போடு. அல்லேலூயா. என்ன காரியமா இருக்கலாம்? ஆமென். மொபைலா இருக்கலாம், வாட்ஸ்அப் இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம சகோதரர்கள் பிணைச்சிருக்கிறோம், ஒட்டி இருக்கிறோம். தாயோட மனைவிமா நேசிக்கலாம். அதெல்லாம் கட்டத்துக்கு பிரியமான காரியத்தை வெட்டி போடு. ஏன் நீ என் பட்சத்தை வரணும்னா இருக்கக்கூடாது. நான் சொல்றது
லேவியோட அம்மா அப்பா இருப்பாங்களா? அங்க இருந்திருக்காங்க. லேவியோட சகோதரர் இருந்திருக்காங்களா? லேவியோட பிள்ளை இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. லேவியோட தாத்தா பாட்டி இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. இவங்க தான் மோசே வெட்டி போடணும். நாம என்ன பண்ணிருப்போம்? போய் வேலை என் அம்மா என் அப்பா 10 மாசம் சுமந்து பெற்று நீ எறும்பு கடிக்காம வளர்த்தேன் தாய்க்குள்ள கொள்ளுனா அது விடுங்க என் மனைவிக்குள்ள கொள்ளுனா நேசிச்சு 8 நாள் நேசிச்சு கல்யாணம் கொண்டுனா அதோட பாருங்க பையன் எவ்வளவு அழகா இருக்காங்க அந்த பையனை கட்ட முடியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா அந்த லேக் அப்படியே லேக்ல கட்டுற மேக வைராக்கியமா ஏன்னா நான் வந்து தேவனுக்கு வாழ என் தாய் எனக்கு தேவையில்லை. தேவனத்துல வாழ என் தகப்பன் எனக்கு தேவையில்லை. தேவனோட பட்சத்தில் வாழ என் சகோதரன் என் சகோதரி வர தேவையில்லை. ஆமென். அதனால அப்படியே நம்ம போய் நம்ம தகப்பன் தாய் இருக்கிறதா அந்த அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்டதான சிநேக உறவு இருக்கிறதான காரியங்களை அந்த கிரிய விளைவுலாம் அதை தான் போக சொல்றோம். அல்லேலூயா. ஆமென். அப்படியா சொல்லிட்டாரு கடவுளுக்கு போய் நம்ம ஒரு சொல்லிட்டார் வசனம் வந்துருச்சு. ரொம்ப நாள் விரும்புங்க இல்லையா? அப்படி இல்ல கர்த்தர் விரோதமாக கர்த்தர் பட்சத்தில் வராத கடையில தான் கர்த்தர் சொன்னதா வெட்டி கொண்டு சொல்றார். ஆமென். இல்லையா? நம்ம செஞ்சிருக்கிறோமா? தேவனை செஞ்சிருக்கிறோமா? யார் முதலில் வருவார்? தேவ பட்சத்தில் யார் வருவார்னு இல்லையே போனா நம்ம போயிருக்கிறோமா? என் பட்சத்தில் வருமா? அல்லேலூயா. ஆமென். அதுல 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். அப்போ நம்ம சகோதர சகோதரிக்கு விரோதமாக கர்த்தர் பிரியமான காரியத்துக்கு விரோதமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம அவருக்கு அந்த காரியத்துக்கு விரோதம் நாம இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். 29வது வசனம் படிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணணும். ஏன் பிரதிஷ்டை பண்ணணும்? பிரதிஷ்டை என்ன? கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. பிரதிஷ்டை என்ன? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது. பிரதிஷ்டை கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்தான் பிரதிஷ்டை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவன் பட்சத்துல நம்ம போகும்போது நம்ம நேர்ல மாறினா கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவரே இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இதை நீ பிரதிஷ்டை பண்ணியா? எனக்கு நீ யார் பிரதிஷ்டை பண்ணிக்கிற? உலகத்துக்கா? டிவி சீரியலுக்கா? பக்கத்துல போய் கொஞ்சம் நாயகம் பேசுறதுக்கா? ஊர்கலை பேசுறதுக்கா? யார் பிரதிஷ்டை பண்ணிக்கிறீங்க? வேலைக்கா? பிரதிஷ்டை யார் பண்ணீங்க? கர்த்தர் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் தெளிவாக சொல்கிறது என்ன பண்ணுறது வேலை? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி யார் ஆசீர்வாதம் அளிக்கும்படி? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதம் அளிக்கும்னா உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. வீட்டை கட்டுறோம். வீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? கட்டோட புண்ணியாக்க சொல்லி எல்லாரும் அழைத்துட்டு போவாங்க. நம்ம கட்டோட பிள்ளைகள் பிரதிஷ்டை எல்லாரும் அழைத்து பிரதிஷ்டை சொல்லி போதர பாஸ்டர் கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை. ஏன் பிரதிஷ்டை பண்ணுவாங்க? அந்த வீட்டுல கட்டோட மகிமை தங்கி இருக்கணும். இந்த கட்ட வீட்டுக்கு கட்டதான் கொடுத்தாரு. அவர் நாம மகிமை போடணும். இந்த தேவனோட கிருபை இறங்கணும் அப்படின்னு தான் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்றோம். கட்டத்தை பிரதிஷ்டை பண்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ
இல்லை இந்த வீட்டுக்கு நான் தைரியமாக நான் பிரதேசத்தை பண்ணுவேன் அப்படின்னு பொருத்தா சொல்கிறோமா? வீட்டை நம்ம பிரச்சனை பார்க்கணும், ப்ளஸ் பண்ணுவேன் அந்த ஒரே வீட்டு கட்ட கொடுத்துருங்க, கொஞ்சம் நன்றி, இந்த வீட்டை உமக்கு பிரதிஷ்டை பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம். அல்லையா? தேவன் கர்த்தருக்கு நம்மளை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் சும்மா இருக்க மாட்டாரு. நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆமென், இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லையா? யாரெல்லாம் லேவியாக மாறி தேவனுக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லையா? ஆமென். அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ கிருபை நம்ம கூட தங்கி இருக்கும். அல்லையா? ஆமென். அப்ப நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? பிரதிஷ்டை பண்ண கொடுக்கணும். ஆமென். அப்ப இந்த லேவி தன்னுடைய எல்லாத்தையும் விற்று அவனுடைய ஒரு பந்துகள் எல்லாத்தையும் கொன்று போட்டனால அவன் அப்படியே விட்டார். ஆண்டவர் இல்ல பின்னாடி வர இதேதான் ஆபிரகாம் என்ன பண்ணாரா? தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. இல்லையா? விட்டுதானா? லேவி என்ன கர்த்தருக்காக எல்லாத்தையும் தன் மனைவி பிள்ளையோடு பார்க்காம எனக்கு தேவன் தான் முக்கியம் வைராக்கியத்துல தன் சொந்த ரத்தத்தை கூட என்ன கொன்று போட்டான். இதோட வைராக்கியம் அந்த மாதிரி. ஆனா இங்க ஆபிரகாம் பாருங்க, தன் தேசம் ஊரு தேசம் தன் ஊரு இனம் எல்லாம் ஆவணம் எல்லாத்தையும் மற்ற ரெண்டாவது தகப்பனை வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அவ்வளவுதான். இல்லையா? திருவண்ணாமலை சொல்ல கிடையாது, சென்னைக்கும் சொல்ல கிடையாது, ஆமே ஊட்டி கொடைக்கானல் சொல்ல கிடையாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நாம என்ன நினைப்போம்? என்னடாது வானத்துக்கு இப்படி இருக்கீங்க, ஊர் சொல்லுங்க, நாங்க போறோம். ஊர் சொன்னா எங்க போறோம்? பையன் காணிக்க ஒரு ரூபாய் கொடுத்து போய் கடைக்கு வாங்கிட்டு வாங்க என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் புக்கு வாங்கிட்டு வாங்க நம்ம ஆயிடுச்சு. ஏமா ரூபாய் கொடுத்துருக்குற இது வாங்கி வச்சுனா வாங்கிடுங்க. நீ எதுவுமே சொல்லாம ரூபாய் கொடுத்து கடைக்கு வாங்கிட்டு என்ன வந்துடுவா? அவன் ஒரு மாதிரியா இருக்கான், சொன்னாலும் ஒரு மாதிரியா இருக்கும். அப்படித்தாங்க அப்புறம் ஒண்ணுமே சொன்னது யாரு? கர்த்தர். வானத்தில் உண்டாகின கர்த்தர். நமக்கு அது வைத்தியமா தெரியும், நமக்கு அது வேற மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் அந்த வழியில நேர்த்தியா நடந்து செய்வார். அல்லையா? அவருக்கு மட்டும் தான் தெரியும் வார்த்தை, அவருக்கு மட்டும் தான் தெரியும் வழி. ஆமென். எடுத்துக்கொள்வோமா? அதை பண்டாம் ஒன்னாவது எடுத்துக்கொள்வோமா? இங்க லேவி எட்டு வந்தா பின்னாடி சொல்றாரு. பின்னாடி லேவி என்ன ஆண்டவர் செஞ்சாரு? அதுக்கு முன்னால ஆபிரகாம் தேவனுக்காக என்ன வைராக்கியம் விட்டு வந்து தேவனால எப்படி ஆசீர்வதிச்சாங்க பார்ப்போம். படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் அடுத்தது உன் தகப்பன் வீட்டையும் அதனால இந்த படிக்கணும். உன் தகப்பன் வீட்டையும் ஃபர்ஸ்ட் பகுதி அங்க நிறுத்தி படிச்சோம்னா அங்க நல்ல ஒரு ஆவிக்கு அர்த்தம் இருக்குது, காட்டுறது நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்குது. உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் ஏன் தகப்பன் வீட்டையும் கொண்டு போகிறது? ஏன் ஆண்கள் யூம் சொல்லிக்கிறாரு? உன் தகப்பனை வீட்டையும் அழுத்தி சொல்றாரு. இல்லையா? அப்படி பங்களாவா இருக்கலாம். ஆமா, அந்த காரியக்காரர்கள் இப்படி பங்களாவா இருக்கலாம். பார்த்தா கோகுமார் என்னமா இருக்கலாம். அவ்வளவு ஒரு வீடு அவங்க பேலஸ் வீட விட்டுது இப்போ அது ஆபிரகாமே அது உண்டல்ல இருக்குது. வீடு யாரு இருக்குது? பூமியில இருக்குது. ஆனா அதையும் புதுப்பட்டு போகும். நான் போவோமா? இத்தனை கண்ணதுக்கு திடீர் பேலஸ் வீடு போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆண்டியை நம்ம எங்கோ போக சொல்றாரு. அவங்க சோறு கட்ட பண்றது, சாப்பாடு கட்ட பண்றது, இன்னைக்கு தங்குறது, கூடார கிடைக்குமா கிடைக்காதா யோசிக்குள்ள இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் ஏன் அங்க போகணும்? யோசிக்குமா? தகப்பனை வீட்டையும் நீ வீட்டை போய்தான் உன் இனம்
இவன் யாரு? மாமா, அத்தை, மச்சான், இல்ல உங்க இனத்துல வேண்டாம். நான் உனக்கு வேறு பிரிச்சிருக்கிறேன். நீ நான் பிரதிஷ்டை நான் உனக்கு பண்ணிக்கிறேன். நீ உன்னுடைய குடும்பத்துல, ஒரு கோத்திரத்துல, உங்க தேசத்துல, ஒரு வீட்டுல, உங்க ஏரியாவில் நான் உன்னை பிரிச்சுட்டு இருக்கிறேன். பிரிச்சுட்டு என்ன பண்றேன்? நான் கூட்டிட்டு போறேன். எதுக்கு கூட்டிட்டு போறாரு? தேவியா 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை உன் பெருமைப்படுத்துவேன். பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இருப்பாய். எதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு? பெரிய ஜாதி. கட்டணமாக ஆசீர்வதிக்கு ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் ஆசீர்வாதமாய் இருக்கிறது ஆண்டவரே நடத்திட்டு போறாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் விஷயத்துக்கு போனா ஏதோ குடும்பத்தை போட்டுருக்காரு, நல்லா கூப்பிடுவோம் பாருங்க. இப்போ ஆண்டவர் எல்லாம் கூப்பிட்டு வாங்குறாரு. நல்லா வாங்கின, நல்லா வாங்கினாரு, நல்லா ஆட்சி நல்லா தந்தை கூட்டி வாங்க அப்படின்னா அது இல்லை. கரெக்டாக ஒரு சொன்னார், நீ உன் தேசத்துக்கு இனத்தை வீட்டுக்கு போனா அவன் போயிடும் இல்லையா? ஆமென். 3 நாள் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அங்க பார்க்கிறோம் லேவிய நீ எல்லாத்தையும் கொன்று போட்டு சொன்னோடனே அவன் சொன்னபடியே எல்லாத்தையும் கொன்று போட்டான். அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிதல் பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை அப்படியே வந்தா அவன் பேசுறீங்க. நான் வாக்கு சொன்னா கீழ்ப்படிதல் போகணும். தேசம் தெரியாது, ஊர் பேர் தெரியாது, இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னது அவ்வளோதான். போயிட்டே இருக்கு. அவன் கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆமென். இது 12வது அதிகாரத்தில் காரியம் நடக்கிறது. 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் 24 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். தகன பலியாக பலியிடு என்றார். தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே உன் பையனை நான் காண்பிக்கிற போய் மலையில பலியிடுன்னு சொல்லலாம் தானே. ஆனா இந்த ஆண்டவர் அடிப்படை சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் புத்திரன், உன் பையன், உன் ஏகசுதன். ஆமென். ஏகசுதன் என்ன? எல்லாத்துக்கும் நீ மேலாக நினைச்சிருக்கீங்க. ஏகனா உனக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற எல்லா ஜனத்துக்கு மேலாக நீ அவன் நேசிச்சு வச்சிருக்கீங்க. அவன் ஏகசுதன். அதுக்கப்புறம் 3வது நேசகுமாரன். அல்லேலூயா. 3வது நேசிக்கிறதுனா மனுஷன் நேசகுமாரன். ஆமென். ஏகசுதன், புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். இப்படிப்பட்டதான ஒரு பிரியமா இருக்கிற அந்த ஈசாக்கை நீங்க எனக்கு பலி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்ம என்ன பண்ணிப்போம்? என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நீங்களே நீங்க இருக்காரா 20 வருஷமா பையனை பிள்ளைகளா வந்து கொடுத்துருந்தீங்க, இது நீங்க பலிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் கொடுக்க முடியாது. மனுஷனோட இயல்பு தான். பலின்னு சொன்னா கொடுப்பாங்களா கட்டுறது? ஆனா அப்படிலாம் ஒரு நியூஸ் இல்லை. இல்லையா? வாசிங்க
மூணாவது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அதிகாலமே இருந்துச்சு, எல்லாமே செஞ்சு கட்டு சொந்தக்காக பையனை கூட்டி கொண்டு புறப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. சாராள் சொல்லியிருப்பாரா? ஆபிரகாம் சொல்லவே மாட்டார். சொன்ன என்ன ஆகும்? ஆபிரகாமோட பெண்கள் இருந்தான், பெண்கள் மாட்டான், அவ்வளோதான் தள்ளியிருப்பாங்க. நீயும் ஆண்டவர் போயா, என் பையன் நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் சாராள் சொல்லவே இல்லை. எப்போ முடியும் வந்து அதிகாலை பெற்றோர் நேரத்தில் எந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காரன் போயிட்டு என்னன்னா ஒரு ரூபா கொடுத்து போயிட்டு அல்லையா தேவனுக்காக பிரதிஷ்டை சொன்னார். தேவனுக்காக எதையும் முப்பது வைராக்கியம் இல்லை, எனக்கு இதான் பிடிக்கும், இதை நான் பிடிக்க மாட்டேன். சுகர் பேசிட்டு டாக்டர் சொல்றது இதுக்கு மேலே சுகர் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிறது. இல்லை இல்லை நானே ஜிலேபி சாப்பிடுவேன், லட்டு சாப்பிடுவேன் சொன்னா கேட்க டாக்டர் சொல்றாரு. இப்படி விட்டுது உனக்கு புரியுது. இன்னைக்கு அப்படி என்னது வாட்டர் ஃபால்ஸ் வருது. ஆமா எப்படியா வாங்கி சாப்பிடாதுன்னு சொல்லி நான் டாக்டர் சொல்றாரு, நீ இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக சுகர் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், அப்புறம் கைகால் எப்படி சொல்றது சொல்றீங்க, அதெல்லாம் முடியாத இனிப்பு சாப்பிட்டாங்க அப்படின்னு கட்ட சொல்றாரு. இது உனக்கு பிரியமில்லாத காரியம், எனக்கு பிரியமில்லாத காரியம், என்ன பண்ண விட்டு நீ விலகி வெட்டி போடு, ஏன்னா நீ எனக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன் இல்லையா. கட்டுக்கு பிரதிஷ்டை பண்ணா இதெல்லாம் வெட்டி விலகி வரும். ஆமென். டாக்டர் சொன்னது கேட்காம அங்கேயும் கல்யாணம் வீடு அங்கேயும் போய் ஸ்வீட் நல்லா நிறைய சாப்பிட்டு காப்பிட்டு நல்லா அதிகமாக சக்கரை போட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு என்னாச்சு 600-700 வந்து டாக்டர் சுகர் அதிகமாகிடுச்சு, மயக்கம் வந்து கீழே சொல்லுவார். டாக்டர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல கூடி கொஞ்சம் இப்படின்னு சொன்னால் அதில் ஒத்துவது. நான் வந்து பாலிஸ் தான் படிப்பேன், சக்கரை படிப்பேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நாக்கு மறுத்து போச்சு. ஆமாம் கட்ட சொல்கிற ஒவ்வொரு பாக்டராக்கு மருந்து தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். நான் கசப்பே இருக்குமா நீங்க கொடுத்து பாருங்க, சொல்ல அடிக்கும். ஆனால் கசப்பு கொடுத்து பாருங்க வாந்தி வரும். ஆமாம் கத்தர் அப்படிதான், கத்தர் சொல்லும் வார்த்தை கசப்பாக தான் இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகும், ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. பரம வைத்தியர் சொல்றாரு, அவர் டாக்டர் தானே, பரம வைத்தியர் அவர் சொல்றாரு செய்யாத, அந்த டாக்டர் சொல்றாரு சக்கரை சாப்பிடாத, நாம டாக்டர் சொல்றாரு இது செய்யாத, இது உனக்கு ஆகாது, உன் சரீரத்துக்கு இது ஆகாது, எனக்கு ஆகாது. ஆமென். ஆமா அசுத்தமானதை தொடாதீங்க. டாக்டர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு அசுத்தமான தொடாதப்பா, தொட்ட என்ன ஆகும், தீட்டு போடும், ஆத்மா தீட்டு போடும், தொடாத. இல்ல நான் போய் நான் என்ன பார்க்க முடியும் அப்படிங்கிற ரெடியா. 10 படிங்க, 10 பின்பு ஆபிரகாம் 10 பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். தன் குமாரனை வெட்ட முடியாது, தன் கையை நீட்டி கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா என் பையன் மைக்கு பிடிக்கல, கத்தி எடுத்து வெட்டளவுக்கு போயிடுச்சு. அப்போ கடைசி செகண்ட் வரைக்கும் தேவனுக்கு கொடுத்துருந்தான், வாபஸ் வாங்கிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு நான் இனிமேல் ஒப்பு கொடுக்குறேன், இனிமேல் செய்ய மாட்டேன், நான் தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அடுத்த நாள் திருப்பி என்ன சொல்லணும் அப்படியே திரும்பி மனைவி செய்ய ஆரம்பிச்சோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க மைண்டில் ஏதாவது செஞ்சீங்க, இது கத்திரத்து கொடுக்குற பலி சொன்னோடனே கத்திரத்து வெற்ற வரைக்கும் அதுக்கு மாறாங்க. ஏன்னா கத்திர கொடுத்தது கத்திர கொடுத்தது தான். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது தான். அது விட்டு ஆண்டவரை கொஞ்சம் எழுதுனா போய் மாட்டு ஜாயின் பண்ணிக்கிறதே ஆகாது. ஆமென். கத்தர் கரத்தை பிடிச்சி கூட்டிட்டு போனா அவர் கூடவே தான் போகணும். கொஞ்சம் வேலைக்கு ஆண்டவரே கையை விட்டு நான் போயிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட போட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க, வேலையை ஆகாது. ரெடியா கம்மியாக கூட பண்ணுவோம், கம்பெனி பிடிக்கலன்னா 2 மாதத்துக்கு போயிட்டு திருப்பி விடுவோம், அதிகமாக ஜாயின் பண்ணிக்குவோம். இது கம்பெனி இல்லை,
கர்த்தர். ஹalleluya. ஆமென். அவர் நம்ம கரத்தை பிடிச்சாருன்னா முடிவு எடுத்து கை விட மாட்டார். ஹalleluya. ஆமென். ஓதி போயிடும். பாருங்க கடைசி சேவை வரைக்கும் வெற்ற வரைக்கும் நம்ம மைண்ட்ல இது தியானம் போது வெற்ற வரைக்கும் கொஞ்சம் கூட பையனும் நேரம் பண்ணல. நேசகுமார் சொன்னா நேசகுமார் நேசி பண்ணல. விளையாடுறா கொஞ்சம் விளையாடுறா எல்லாம் பண்ணிருப்பா தூக்கி கொஞ்சிருப்பா. அந்த குழந்தைய அந்த பையனை வெற்ற வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த பையனுக்கு இறக்கம் வரல. பையனுக்கு இறக்கம் வரல. இல்லையா? ஆமா. நான் சின்ன சொல்லி கொடுத்தேன் கோழி வீட்டில் இருக்கும் நான் பார்க்க மாட்டேன் திரும்பிங்க ஏன்னா சாப்பிட முடியாது. ஆமா ஒரு கோழியை மருத்துவ பிடிக்க மாட்டேங்குது ஆகிய பாவமாக இருக்காங்க. தன் பையனை ஏக சொன்னா கொடுத்தனா நேசகமான வெட்டும் போது அவர் மைண்ட் ஒரு துணி கூட கற்று கொடுக்குறது என் பையன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டான். என் பையன் இல்லை நான் பலியிடுறேன் ஒரு ஆள் நினைச்சிட்டான். நம்ம என்ன நினைப்போம் ஐயோ என் பையன் நினைச்சா கற்றுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டான். இல்லையா? அதனால நான் சொல்றேன் நீ கர்த்தரை நீ பிரதிஷ்டை பண்ணு. நீ உன்னோட இருக்கிற வரைக்கும் அது உன்னுடையது. எப்போ அது கர்த்தர் பலிபீடத்துக்கு வச்சு அது கர்த்தருடையது. ஆமென். உங்களோட இருக்குமா இல்ல உங்களோட கர்த்தரோட இருக்குமா? கர்த்தர் இருக்கணும். ஆமா கர்த்தர் பலிபீடத்துல உண்டா அவர் பார்த்துக்கிறாரு. நீ கையில வச்சுட்டு இருந்தா ஐயோ ஒண்ணும் நடக்காது. ஆனா கர்த்தரை கொடுத்து பாருங்க அவர் பார்த்துப்பாரு. ஹalleluya. அப்போ நீ என்ன சொன்னாரு அவன் என்னெடுத்து கொண்டு வராரு அப்படின்னாரு. நாம வச்சுட்டு என்ன வச்சிருந்தோம் அப்படியே இருந்துச்சு. எத்தனை அப்பம் 5 அப்பம். எத்தனை மீன் 2 மீன். அந்த 2 மீனும் 5 அப்பம் அந்த பையன் எடுத்து வரைக்கும் அந்த 5 அப்பம் தான் இருந்துச்சு 2 மீன் மட்டும் இருந்துச்சு. ஆண்டவரே எப்போ அவன் எனக்கு கொண்டு வராருன்னு சொல்லி எப்போ நம்ம அவருக்கு கொடுத்தோமோ அவர் சோத்திரம் பண்ண எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஒரு சில மட்டும் 5000 பேர். அப்போ 5000 பேர் ஸ்திரீகளுக்கு 5000 10 குழந்தைய 20,000 பேர் சாப்பிடுறாங்க. இல்லையா? ஆமென். அப்ப பாருங்க கர்த்தரை கொண்டு போனா கர்த்தரை திருக கொண்டு வர நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். கர்த்தர் பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனம். 11 சொல்லுங்க 11 ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் அவருக்காக ஒப்பு கொடுத்தது. எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹalleluya. ஆமென். பின்னாடி வரேன். அப்போ தன் மகனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிரதிஷ்டை. ஹalleluya. பின்னாடி வரேன். தன் மகனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது பலிபீடத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் ஒன்று வீணா போகிறார். கர்த்தர் பார்த்துப்பார். ரெண்டாவது அவர் தேவனுக்கு பயப்படுகிறாங்க. இது கர்த்தர் சொல்லிட்டாரு செய்யாம போல ஏதாவது ஆகும் அப்படின்னு கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிச்சு அவன் பயப்பட நடப்பது அறிந்திருக்கிறேன். ஹalleluya. 12வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதாவது பயப்பட என்று கட்டமான அறிஞ்சிருக்கிறாருன்னா ஆனா கீழ்ப்படிதல். ஐயா தேவதேவன் சொன்ன நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிச்சா என்ன கீழ்ப்படிச்சாங்க? என் சொல்லுக்கு கீழ்ப்படிச்சாங்க பூமியில் எல்லா ஜாதி எல்லாத்துக்கும் சத்தியம் இல்லை நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன் ஆண்டவர் கீழ்ப்படின்னு சொல்றாரு? அதை 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தது இந்த காரியத்தை செய்தபடியால் ஏசுதன் குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே
பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் பேர் அவர்களே சத்தியம் மனசு பூமியில சத்தியமா பண்ணலைங்க அப்படின்னு சொல்றதே ஒரு சத்தியமான கத்தர் பாருங்க அவர் மேலேயே, ஏன்னா மற்றவங்க சத்தியம் அவர் மேலேயே அவர் சத்தியம் என் மேல நானே கொடுக்குறேன், இதெல்லாம் நடக்கும். எதுக்காக இருக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாத வாழ்க்கையில் நடக்கும் ஆசீர்வாதம். இதனால கத்தருக்கு உங்களை பிரதேசம் பண்ணலாங்க ஆபரகம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா இல்லையா? கத்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியாத கத்தருக்கு உங்களை பிரதேசம் பண்ணுங்கள் இல்லையா? ஆமென். அப்போ லேவி கட்டடக்கார வைராக்கியமா கட்டட பட்சத்துக்கு போனதப்பமா லேவி மோசமா ஆண்டு விட்டாரா இல்லையா? என்னாகும் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகும் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கட்டட பார்த்த லேவி எப்படியா ஆண்டவர் செய்தார் பாருங்க. தேவ பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று சொல்லும் போது அந்த லேவிகள் எல்லாரும் கட்டட பட்சத்தில் செல்லுட்டாங்க இல்லையா? என்னாகும் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர் யாரு? என்னுடையவர்கள். அந்த பக்கத்தில் லேவி எனக்கு எடுத்துட்டேன், அவன் எங்கெல்லாம் எனக்காக வச்சிருக்கேன் இல்லையா? நம்ம ஒவ்வொரு லேவியரும் மாறும்போது கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். அது யாருக்காக பயன்படுத்தி யாருக்காக வச்சுக்கலாமா? எனக்காக. அந்த கடைசியாக படிக்கல. நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். யார் இருக்கிறாமா? என்னுடையவர்கள். அப்ப லேவியா மாறும்போது நம்ம யாரா மாறிட்டோம்? காரணம் மாறுவோம். அவர் போனா என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். அப்பா லேவி ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண கொண்டு போட்ட, அந்த கொண்டு போட்டதுனால அந்த ஜனத்துக்குள்ளே நான் உன்னை எடுத்துக்கிட்டேன். நீ எனக்கு சொன்னா நீ என்னுடைய இல்லையா? லேவியா மாறணுமா? பிரதேஷ் பண்ணணும் இல்லை, பிரதேஷ் பண்ணிப்பாரு. கர்த்தர் உங்களை எடுத்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஜனத்தையும் வீட்டையும் விட்டு வந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாம் அப்படியே விட்டாரா? சொன்னார் என் மேல அவனுக்கு ஆமென்னு சொன்னார். சொன்ன செஞ்சு முடிச்சாரா? யாருக்குள்ளீங்க ஆபிரகாம் அப்படியா? அதே 24ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். அதே 24ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். மனுஷன் ஒன்று சொல்லுவான், செய்ய முடியாது சொல்லி ஆய்வு அது அந்த சொன்னார்னா அது செய்ய முடிப்பார். ஆதி 24ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிக என்ன சொல்றான்? எலிசா சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிமா சொல்ல. கர்த்தர் எஜமானை ஆசீர்வதிச்சா அப்படி சொல்ல. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானா இருக்கு. ஆமென். எனக்கு சீமானா அப்படி கேட்கலாம். அந்த சீமான் இல்ல, எனக்கு சீமானா செல்வந்தர். அல்லேலூயா. செல்வந்தர். கர்த்தரை எஜமானி மிகவும் ஆசீர்வதிக்கிறார். ஒட்டகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல ஒட்டகம் இந்த காலம் கால் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒட்டகம் கதையில் என்னது? காரு பைக்கு கர்த்தர் ஆளுகை செய்வார். ஆமென். அதுக்கு என்ன பண்ணணும்?
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நம்ம கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணணும். இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழைக்கிறார், உன் ஜனத்தையும் வீட்டையும் தேசத்தை நீ வா அப்படிங்கிறாரு. அந்த 22ஆம் அதிகாரத்துல உனக்கு பிரியமா எல்லாம் ஒப்பு கொடு, பிரதிஷ்டை பண்ணு. பிரதிஷ்டை என்ன? ஒப்பு கொடுக்கிறது, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான். இல்லையா? 24ஆம் அதிகாரத்துல அவரை சீமான அமைக்கிறார். இல்லையா? பெரிய செல்வங்கள், வெள்ளி பொண்ணு, இத்தனை வெள்ளி பொண்ணு இருக்கு பாருங்க. ஆமென். இல்லையா? சாராள் வந்ததுக்கு அப்புறம் கல்லறைக்காக கேட்கும்போது ஒரு சொல்றாரு, அது உன்னால கொடுக்க முடியாது, நீ நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா ஆப்கானிஸ்தான்ல வெள்ளி எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு தாங்கிய எவ்வளவு கோல்டு இருக்குது, தங்கம் இருக்குது அவனுக்கு தெரியாது. ஆப்கான் சொல்றாரு, நீ எவ்வளவு சொல்ல நிறுத்தி கொடுக்குறேன், நான் முடியாதுப்பா. ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி ஆப்கான் ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கேட்கறது அவன் நிறுத்தி கொடுத்தார் வெள்ளி. ஆமென். இல்லையா? எவ்வளவு தங்கம் எவ்வளவு வெள்ளி நிறுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தேசத்தை இனத்தையும் விட்டு பிரிஞ்சு வந்தாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சாரு. அல்லையா? கர்த்தருக்கு பயப்பட்டாரு. இதெல்லாம் ஒன்னால கர்த்தர் சொன்னபடியே சொல்றாரு, ஆசீர்வாதம் நீ சொல்லுங்க கீழ்ப்படிச்சதுனால நான் ஆசீர்வதித்து நிறுவனப்படுத்துறேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்ப ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? முன்னாடி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதா இல்லையா? உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். இல்லையா? சங்கீதம் 102 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 102 சங்கீதம். இல்லையா? சங்கீதம் 128 1 முதல் 4. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடந்தாலே அது ஒரு பெரிய பாக்கியவான் சொல்றாங்க. ஆமென். அடுத்து, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். நம்மளோட கையின் பிரயாசத்தை நம்ம தான் சாப்பிடணும். இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. உன் மனைவி வீட்டோரிகளில் கனிதரும் திராட்சை கொடி கொடினாலும் படரும். ஹல்லேலூயா. அடுத்து, உன் பிள்ளைகள் உன் பண்டிகை சுற்றிலும் ஒளிவு மர கல்லுகள் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம தோட்டத்துல ஒரு வாழை வைப்போம். ஆமென். 2 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு அம்மா ஒண்ணுதான் வச்சோம், 4 வந்து இருக்குது. பாத்துறீங்களா? வாழை போட்டீங்களா? வளர்ந்தோம் ஒன்று வைப்போம், ஒரு மாசம் கழிச்சு மாடி 3 பின்னாடி கலந்து வரணும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பார்த்து 4 வந்து பிள்ளைகளுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. 4வது வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படலாம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்பட்டனால இவ்விதமாக கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதிச்சு சீமா செல்வங்கள் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சொல்லி முடிக்க போன முக்கியமான ஒரு கட்டளை வார்த்தை கவனமாக கேளுங்க படியும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் அர்த்தமாக நிறுத்தி படியும். ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துட்டு நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். இங்க பாருங்க, கவனியும். நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் யாருக்கு? எனக்கு வளர்த்துட்டு
நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யாருக்கு வளர்க்கறது? பெற்றோர்களை வளர்க்க முடியுங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு தேவையை சந்திக்க சம்பளம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம வேலைக்கு போறோம், உழைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. எதுக்கு ஆண்டவர் வேலை கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் சம்பளத்தை கொடுக்குறாருன்னா உங்க பிள்ளைகளை அவருக்காக வளர்த்துறது தான் சம்பளம் கொடுக்குறாரு. ஆமா, பிள்ளையோட தேவைகள். ஆமா, பிறந்த நாள் முதல் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கட்டளை கொடுத்து போக வரைக்கும் என்ன பண்றாங்க? கட்ட சம்பளம் கொடுக்குறாரு. ஆண்டவனா ஏதாவது சொல்லுது எடுத்துக்கேன் ஆளுங்கிற வார்த்தையில நீ இந்த பிள்ளை எனக்காக ஒப்பு கொடு, நான் சம்பளம் கொடுக்குறேன். அப்போ சொல்ல பாருங்க, அப்போ கட்டளைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ இந்த பிள்ளை எனக்காக ஒப்பு கொடு, நான் சம்பளம் கொடுக்குறேன். அப்படி நீ ஆண்டவருக்காக நீ ஒப்பு வளர்த்தீங்கன்னா மாட்டீங்க, சம்பளம் கொடுக்க மாட்டேன். முக்கியமான வாயில வராது. ஆமென். ஹல்லேலூயா. முக்கியமான வாயில வராது. அப்ப யாருக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்? கர்த்தருக்காக தான் பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமென். உங்க பிள்ளை என்ன பண்றாங்க? என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கிறாங்க. ஓகே. உங்க பிள்ளை டாக்டர் படிக்கிறாங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஆனா கர்த்தருக்காக உங்க பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லையா? இங்க போட்டு தேவைப்படுறது இந்த பிள்ளைங்க எனக்கு கொண்டு போய் வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். இல்லையா? ஆமென். அப்புறம் பிள்ளை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி பிள்ளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு நமக்கு என்ன வருமா? சம்பளம் கொடுப்பார். எது பிள்ளை கிடைக்கா? காரணம் இருக்கா? பைக் வந்திருக்கா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச நகை சேர்த்து இருக்கா? இல்ல. கர்த்தருக்காக நீங்க பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளையோட தேவைகளுக்கு நீங்க அழைத்தீங்க, அவரு அந்த பிள்ளையை வளர்த்து சம்பளம் கொடுப்பாரு. ஆமென். நம்ம பிள்ளைய வளர்க்கறதுக்கு அவர் சம்பளம் கொடுக்குறாரு. எதுக்கு? கர்த்தருக்காக வளர்க்கும் போது அவைகளை வேற சொல்லி கொடுக்கணும். நீங்க என்ன பண்ண வேற வாசித்து கற்றுக் கொடுக்கணும். ஆமென். பூர்வபரமான காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்காம கற்று சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க உலகபரமான காரியத்தை என்ன பண்ணி புரியல பூசு கற்கிறீங்க. நல்லதுதான், அது உலகபரமான காரியம். ஆனா அது கற்று சமூகத்துல வராது. ஆமென். பூசன் முக்கியம் தான். பூசன் முன்பாக நீ ஒரு நாள் வேற புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க தேவ சமூகத்துல, அது ஆண்டவர் வேலை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிள்ளையை கொடுக்கும்போது கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுக்கு என்னன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆமென். என்ன சொல்றாரு? உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது உங்க கை பிரயத்தனை மேலே ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளையை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது உங்களுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். எதுக்காக பிரதிஷ்டை பண்ணணும்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சத்தமா படிங்க. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். எல்லாம் படிக்கணும். அவர்கிட்ட படிக்கிறது. கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். எதுக்கு கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணணும்? ஆசீர்வாதம் வைக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு ஆசீர்வாதம் பார்த்தோம், அது முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம். இன்னொரு ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை கரெக்டாக சேர பண்றாங்க. ஆமென். முக்கியமான அப்போ
இந்த பூமியில உலகத்துல கர்த்தருக்கு 2 ஆசீர்வாதம், முக்கியமான 2 ஆசீர்வாதம். ஒண்ணு உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இல்லையா? அப்போ பின்பாடி கை நிற்காதபடி தன் பணியை கண்டு அளந்து போடுகிறார். உன் தேவையதோ சந்திக்கிறார். அதை விட முக்கியமான ஆசீர்வாதம் சரீர சுகாசீர்வாதம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்துக்கு உலக ஆசீர்வாதம் நிற்க முடியாது. ஆமென். கோடி கோடி பணம் இருக்குது, ஆனா அவன் சொல்றதை பண்ண முடியுமா? சாப்பிட முடியாது. பீசா வாங்கிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவனுக்கு சரீர சுகம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒண்ணு சரீர சுகம் தான் ஆசீர்வாதம். அவன் உச்ச உள்ளாக்கால் வரை அவன் நல்லா இருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கூட எதுவுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். வேதத்துல மார்க் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 144வது வசனம். இயேசு அவனை நோக்கி 144 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 144வது பக்கம் 40வது வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை நமக்கு வேணும்னா நம்ம கண்ணை மூடி விசுவாசிக்கணும். இல்லையா? மனசுல வார்த்தை நம்புங்க. சொல்லுங்க வாசனைங்க இல்ல நம்புங்க. படிக்கிறேன். கண்டாக்டர் கண்ணுக்கு ஆசைப்படி எங்களை நம்புங்க, நாங்க இருக்கணும், பயப்படாதீங்க அப்படின்னா. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசத்தோட மகிமை காண்பாய். இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல நம்மளோட பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது உங்க பிள்ளை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். உங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட சரீர சுகத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றும் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் படிங்க. அதனுடைய 22வது வசனம் படிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 54வது பக்கம், மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவர் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவசரப்படுகிறார், அவர் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். போதும். அப்படியே சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர்களோட மகள் மரண அவசரப்படுறாங்க. அல்லேலூயா. என்ன பண்றாங்க? மரண அவசரம். நம்மளை பார்க்க போனா ரொம்ப சீரியஸ் இல்ல. அப்ப சீரியஸா இடத்துல முதல்ல யார் இயேசு போறாரு, அந்த குணமாக்க அந்த வீட்டுக்கு தான் போறாரு. அல்லேலூயா. ஆமென். மிகவும் வேதனைப்படுகிறாங்க அந்த மகள். அப்போ யாரே தகப்பன் என்ன சொல்றாரு, வந்து என் பொண்ணோட கழுத்து இருந்த கை வை, அவர் சுகமாகும் சொல்றாரு. அப்படி அவங்க அப்படி பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது 24வது வசனம். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று நெருங்கினாங்க. அப்படியே நெருங்கினார்கள். இல்லையா? அப்படி நெருங்கி போறாங்க. கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா ஒரே கூட்டம் அப்படி பயங்கரமான க்ரௌடா போயிட்டு இருக்குது. அல்லையா? அடுத்து அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேக வைத்தியர் என்ன? டாக்டர்ஸ் அநேக வைத்தியர் டாக்டர்
படிங்க. அநேக வயதுகளால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து அநேக வயதில் மிக வருத்தப்பட்டு இல்லையா கைகள் ஒரு இடத்துக்கு போனா நீங்க சாப்பிடு ஓகே சாப்பிடணும் நல்லா இருக்கு திருப்பி மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறோம் அங்க அப்படி அப்போ அந்த டாக்டர்னால என்னவா வருத்தப்பட்டு என்னடா போறமே ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு அடுத்தது சற்றாகிலும் குணமாகாமல் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை இல்லையா அதிக வருத்தப்பட்ட பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு யாருக்கு கேள்விப்படுறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. நான் அவருடைய வஸ்திரங்களில் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவர் கையை போய் நம்ம ஜெபம் பண்ணல அவர் பார்க்க முடியல வஸ்திரத்தை ஓரத்துல டச் பண்ண கூட நான் சுகமான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவர் சொன்னாங்க இயேசு வஸ்திரத்தை தொட்டார். அடுத்தது உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்திலே உணர்ந்தார். வேதனை நீங்கி என்னன்னா சுகமடைந்ததை அவர் உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படிங்கிறது எத்தனையோ எங்கேயோ போயாச்சு போய் லைட்டா சாப்பிட்டா ஓவர் போட்டா கூட சுகமாகும் எப்படி? அல்லேலூயா. அடுத்தபடியா உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? ஐயா இங்க பாக்குறோம் இயேசுவை இறுதி தொட்டது யார்? திருக்குறளை ஆவிக்குரிய காரியத்துல அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை இறுதி தொடும்போது அவருக்கு வந்து வல்லம் புறப்படும். என்ன இது சொல்லணும்? இவர் என்னை குணமாக்குவார். அதுதான் எனக்கு ஒரு குணமாக்குவார் அப்படின்னு நம்ம அவருக்கு விட்டோம்னா அவருக்கு வளம் புறப்படும். ஆமென். இல்லையா? எக்ஸாம் நடத்தீங்களே டாக்டருக்கு போறோம், இங்க இடத்துக்கு போனா சுகமாக போறோம், நம்பிதான் போறோம். ஆமென். இல்லையா? அதே மாதிரிதான் இயேசு நம்பி போறோம், அவர் சுகமாக்குவார் நம்ம வந்து நினைச்சோம்னா இது தொடரும். இவர் குணமாக்குவார் கொட்டும்போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இல்லையா? அடுத்தபடிங்க அவருடைய சீசர்கள் அவர்களை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் காண்போம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். 32வது வசனம் இதை செய்தவனை இல்லையா என்ன சொல்றாங்க? இதை செய்தவனை காணும்படி சுற்றி பார்த்தாரு. பின்னாடி வந்துதான் போட்டார். ஆம்பளையா போட்டா தெரியாது இயேசு. ஆனா என்ன சொன்னாரு? அவளை காணும்படி. அப்ப பட்டது யாரு தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. அடுத்து தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். உண்மையெல்லாம் சொல்லியாச்சு. ஆண்டவரே, நான் 12 வருஷமா இப்படி காய்ச்சி சிக்கியிருந்தேன், எல்லா பக்கம் போயாச்சு. ஆஸ்தி எங்க பார்த்தோம், ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சு நல்ல ஒரு செல்வத்தை கொண்டாந்து ஒன்றும் வீடு வாசலாம் எல்லாம் விற்று செலவு பண்ணி பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியாக நீ செய்ய வளர்ந்து தெரிஞ்சு நான் தான் பார்த்தேன். அவர் அவளை பார்த்து அவர் அவளை பார்த்து மகளே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தரோட பேசுறார். உன் வேதனை நீங்கி சமாதானம். ஹalleluya. வந்ததனால இல்ல, கர்த்தர் விசுவாசத்தினால நடந்தது. ஆமென். ஹalleluya. அவர் சொன்னார் கர்த்தர் பேர் இயேசுவுக்கு சுகமானாரா? என்ன பண்ணுறாங்க? படிக்க மாட்டியம் 34. அவர் அவளை பார்த்து மகளே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் எல்லாம் போயிட முடியாது. ஏதோ சொல்றாங்க போறோம் அப்படின்னா இல்ல, விசுவாசம் நான் போய் தொடுவேன் சுகமாகும் நம்பிக்கை தொட்ட உடனே சுகமாச்சு. அவனு சொல்றது உன் விசுவாசம் நான் இல்லை, நீ விசுவாசத்தால நீ ரசிக்கப்பட்ட. விசுவாசத்துக்கு சுகமான
அப்புறம் விசுவாசிக்கணும். அவர் சுகமாக்குவார். அது சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானப்பட போ. அந்த நீங்க சமாதானப்பட போங்க, உங்க வேதனை சுகமாயிடுங்க. முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம், அருவத்திரமான ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குன்னா, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள், அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பிரதிஷ்டை என்ன? ஒப்பு கொடுப்பது, கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பது. நான் முடியாது சரண் வாங்கிக்கலாம், நீங்க பார்த்து ஒப்பு கொடுத்தா அவர் பார்த்துக்கணும். ஆமென். அது முதல் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல இன்னொரு ஆசீர்வாதம், சரீர சுகத்துக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, முதல் ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிதல். கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியணும், பயப்படணும். அப்படி கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பயக்கும் போது உலகப்புறமான ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசத்துக்கு நமக்கு இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. அவர் சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வியாதியையும் நோயிலையும் அவர் சரீரத்தை சுமந்து சிலுவையில ஆணையிட்டு எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் முடிச்சிட்டார். அப்ப நம்ம சுமக்க தேவை இல்லை, அது பணமா வைத்து. ஆமென். நம்மளுடைய உறுப்புகளை உண்டாக்குறது அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. படிச்சவனுக்கு தெரியும் இது இப்படிதான் பண்ணணும், ஆனா படித்தவருக்கு எல்லாமே தெரியும். உச்சங்கள் உள்ளங்கால என்ன பார்ட்ஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். எங்க கை வச்சா சுகமாகும் அவருக்கு தெரியும். அவர் கை வைப்பார். ஆணி வந்த கரம் அவர் கை வைக்கும் போது அசுகம் உண்டாகும். ஆமென். இந்த நாட்டில் கர்த்தர் கூட ஏரியா மாற்ற சொல்றாரு. எதுக்கு ஏரியா வரணும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை விலகி நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் சொல்றா, நான் உன்னை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் கேர் பண்ணிக்கிறார். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம் சரீரமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு உன் விசுவாசம் ரட்சிக்கிறது. இதுக்கு நீங்க தான் காரணம். நீ அங்கேயும் பார்த்துருக்க விசுவாசத்தா ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம்